அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்னைக்கு +2 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சாப்டரில் அனாலஜிஸ் பிட்வீன் எல்சி ஆசிலேஷன்ஸ் அண்ட் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸ், அதாவது எல்சி அலைவுகள் மற்றும் தனிச்சீரிசை அலைவுகளுக்கு இடையே உள்ள ஒப்புமைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். பட் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, குவாலிட்டேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன? குவாலிட்டேட்டிவ் மீன்ஸ் பண்புசார் முறை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பண்புசார் முறையில் ஃபஸ்ட்டு the electromagnetic oscillations of LC system can be compared with the mechanical oscillations of a spring mass system. அதாவது LC ஆசிலேஷனை எலக்ட்ரோமேக்னட்டிக் ஆசிலேஷனோடவும் தென் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தோடு என்ன பண்ணுறோம்? கம்பேர் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? ரைட். அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்சி ஆசிலேஷனை என்ன பண்ணிக்கலாம்? 2 ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக நாம் எடுத்துக்கலாம். அதாவது பாருங்கள், there are 2 forms of energy involved in LC oscillation. ஒன்று என்ன அப்படின்னா electrical energy of a charged capacitor. ஒன்று என்ன சொல்லியிருக்கோம்? the electrical energy of a charged capacitor. and another one என்ன சொல்லியிருந்தோம்? magnetic energy of the inductor carrying current. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்கோம்? எல்சி ஆசிலேஷன்ஸ் அப்படின்னா அங்கே என்ன இருக்குது? ஒரு இண்டக்டர் அண்ட் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிக்கலாம். இண்டக்டர் அப்படின்னா என்ன எனர்ஜி? மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? 2 ஃபார்மாக நாம் சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இதை தான் என்ன பண்ண போகிறோம்? குவாலிட்டேட்டிவ் ட்ரீட்மெண்ட் மூலமாக அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதே தமிழில் சொல்லணும் அப்படின்னா பண்புசார் முறை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ பண்புசார் முறை அப்படின்னு சொல்லும்போது எல்சி அமைப்பின் மின்காந்த அலைவுகளை ஒரு சுருள்வில் நிறை அமைப்பின் இயந்திரவி அளவுகளுடன் என்ன பண்ணலாம்? ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒப்பிடும்போது இந்த எல்சி அலைவுகளை 2 வகையான ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னா மின்னேற்றம் செய்யப்பட்ட மின்தேக்கியின் மின் ஆற்றல். ஓகேங்களா? ரெண்டாவது மின்னோட்டம் தாங்கிய மின் தூண்டியின் காந்த ஆற்றல். அப்போது எல்சி அலைவுகளில் உள்ள 2 வகையான ஆற்றல் அப்படின்னா ஒன்று மின் தேக்கியினால் மின் ஆற்றல், இன்னொன்று மின் தூண்டியினால் காந்த ஆற்றல் அப்படின்னு என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ இந்த 2 அலைவுறு ஆற்றல் என்ன பண்ணலாம்? அமைப்புகளோட ஆற்றலை இங்கே நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? எனர்ஜியின் 2 ஆசிலேட்டரி சிஸ்டம். அதாவது ஒன்று என்ன சொல்லியிருக்கோம்? எல்சி ஆசிலேட்டர், இன்னொன்று ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். 2 இதை என்ன பண்ண போகிறோம்? ஒப்புமை பண்ணி பார்க்கும். அதாவது எல்சி அலையியற்றிக்கும் சுருள்வில் நிறை அமைப்புக்கான ஒப்புமையை இதில் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எலமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ எலமெண்ட் என்ன எடுத்துக்கிட்டோம்? கெப்பாசிட்டர். அப்போ கெப்பாசிட்டரோட எனர்ஜி எவ்வளோன்னு சொல்லி படிச்சிருக்கோம்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் Q² சொல்லி சொன்னாங்களா? அதாவது Q²/2C அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சேம் அதே தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ சப்போஸ் இது எதுக்கு சொல்லியிருக்கோம்? எல்சி ஆசிலேட்டர் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இது ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ எலமெண்ட் எதை எடுத்துக்குவோம்? ஸ்ப்ரிங் எடுத்துக்குவோம். அப்போ ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? ஆஃப் kx². இதை வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் 11th தெளிவாக படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலை, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா? ரைட். அப்போது எல்சி ஆசிலேட்டர்னு சொல்லும்போது கெப்பாசிட்டர் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ Q²/2C. இப்போ இதே ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? ஆஃப் kx². சரிங்களா? ரைட். அடுத்து இண்டக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் அ மேக்னெட்டிக் எனர்ஜி. அப்போ மேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருந்தோம்? Li²/2 அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோமா? அப்போ இதில் ஐங்கிறது என்ன சொல்லியிருந்தோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ். அதாவது I is equal dQ/dt அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இது ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மாஸ் அதாவது கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். அப்போது கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mv². அப்போ v இஸ் அ வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிக்கிள் ஆர் வெலாசிட்டி ஆஃப் அ ஆப்ஜெக்ட். அப்போ வெலாசிட்டி எப்படி எழுதிக்கலாம்? த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், அதாவது v ஈக்குவல் டு dx/dt அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த 2 இதை என்ன பண்ணுறோம்? எனர்ஜின்னா ஆசிலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒன்று என்ன அப்படின்னா எல்சி ஆசிலேட்டர் அப்படின்னா கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் அப்படிங்கிற எலமெண்ட் இருக்கும்.
ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்ஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் அண்ட் மாஸ் அப்படிங்கிற 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரை ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இட் ஹேஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி. மாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஸ்ப்ரிங்கில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு மாஸ் தொங்க விட்டீங்க அப்படின்னா அது மூவ் ஆகும். ஸோ தட் ஹேஸ் அ கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ 2 கைண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணிட்டோம் நாம் இங்கே கொடுத்துட்டோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதே தமிழில் சொல்லணும் அப்படின்னா இண்டக்டர் கெப்பாசிட்டர் அப்படின்னா மின்தேக்கி. மின்தேக்கியில் சேமிக்கப்படக்கூடிய ஆற்றல் மின் ஆற்றல்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் ஆஃப் Q² / 2C அப்படின்னு சொல்லிக்கலாம். சேம் அதே நேரத்தில் சுருள்வில் நிறை அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ சுருள்வில்ல நிலை ஆற்றல் சேமிக்கப்பட்டுள்ளது. அப்போ நிலை ஆற்றல் இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துக்கலாம், ½ kx². புரிஞ்சுதுங்களா? இப்போ இதே இது எல்சி அலையியற்றில் மின் தூண்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன இருக்கும், காந்த ஆற்றலை சேமித்து வைக்கும். அப்போ காந்த ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு Li² / 2 அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இதில் இருக்கக்கூடியது மின் தூண்டியில் பாயக்கூடிய மின் ஓட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா dQ/dt அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அதாவது காந்த ஆற்றல் என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், LD²Q/dt² / 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அதாவது ½ Li² அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ சப்போஸ் இதே இது சுருள்வில் நிறை அமைப்புன்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ நிறைய நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய கம்பேர் பண்ணும்போது அப்போ நிறைய என்ன ஆற்றலை பெற்றிருக்கும், இயக்க ஆற்றலை பெற்றிருக்கும். அப்போ இயக்க ஆற்றல் ½ mv². அப்போ இங்கே v அப்படிங்கிறது என்ன இருக்கும், திசை இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதத்தை தான் என்ன சொல்லியிருந்தோம், திசை வேகம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ திசை வேகம் v is equal to dx/dt அப்படின்னு சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த அட்டவணையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், அதாவது எல்சி ஆசிலேட்டரையும் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தையும் நாம் என்ன பண்ணியிருக்கோம், அனலைஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ரைட். சேம் இதே கான்செப்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த அனலைசிஸ் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் குவான்டிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மின் மற்றும் இயந்திர அளவுகளுக்கு இடையே உள்ள ஒப்புமைகள் என்ன கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லலாம், எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தையும் மெக்கானிக்கல் சிஸ்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். சரிங்களா? இப்போ கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஏ கிளாஸில் ஒருத்தன் 50 மார்க் வாங்கியிருக்கான், பி கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் யார் வாங்கியிருக்கா அப்படி என்ன பண்ணுவோம், அப்போ ஏ அண்ட் பி அந்த 2 கிளாஸையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்குறோங்களா? சரி, சேம் அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அண்ட் மெக்கானிக்கல் சிஸ்டத்தை என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது மின் அமைப்பு மற்றும் இயந்திர அமைப்பை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்போ எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சார்ஜை Q அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே டைம் இந்த சார்ஜ் மெக்கானிக்கல் சிஸ்டம் சொல்லும்போது என்ன சொல்லி எடுத்துக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா மின் அமைப்புக்கு மின் நூட்டம் அப்படிங்கிற மாதிரியும் இயந்திர அமைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மின்னோட்டத்தை என்ன எடுத்துக்கலாம், இடப்பெயர்ச்சி எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் போகக்கூடிய கரண்ட் இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கோம், dQ/dt அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக இருந்தால். இதே மெக்கானிக்கல் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா எதை ரெஃபர் பண்ணுவோம், நாம் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ வெலாசிட்டி v is equal to dx/dt. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இது மின் அமைப்புன்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ என்ன சொல்லி எடுத்துக்கலாம், மின்னோட்டம். அப்போ மின்னோட்டம் I is equal to dQ/dt. அப்போ இயந்திர அமைப்புன்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா திசை வேகம் அப்படின்னு சொல்லி குறிக்கப்படும். அப்போ திசை வேகம் v is equal to dx/dt அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லி கொடுத்துருப்போம், எல் அப்படிங்கிற லெட்டரில் கொடுத்துருப்போம். அப்போ இந்த இண்டக்டன்ஸை மெக்கானிக்கல் சிஸ்டமாக எடுக்கும்போது என்ன சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம், மாஸ் அப்படிங்கிற நேமில் நாம் சொல்ல முடியும். அதாவது மின் அமைப்புக்கு மின் தூண்டல் எண் எல்னு சொன்னோம் அப்படின்னா இயந்திர அமைப்பில் உள்ள பொருளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், நிறை எம் சொல்லி கொடுத்துருப்போம். புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம், the reciprocal of the capacitance 1/C. அதாவது எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதோட மதிப்பு என்னவாக இருக்கும், reciprocal of a capacitance 1/C அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது மெக்கானிக்கல் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்குவோம். அதுதான் இங்கே தமிழில் கொடுத்துருக்கோம். மின் அமைப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எல்சி அலையீற்றில் மின் அமைப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மின் தேக்குத்திறனோட தலைகீழி மதிப்பாக இருக்குது, அதாவது 1/C. இது இயந்திர அமைப்புன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசையானது என்னவாக இருக்கும்,
ஒரு மாறிலி மதிப்புடையதாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்து 4வது பாருங்கள், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதாவது எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் என்ன எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகுது சொல்லியிருந்தோம்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி எழுதிக்குவோம்? Q²/2C அப்படின்னு எழுதிக்கலாங்களா? இதே மெக்கானிக்கல் சிஸ்டமாக இருந்தால் என்ன சொல்லியிருந்தோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லிட்டு. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? ½ kx². புரிஞ்சுதுங்களா? இப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னா, மின் அமைப்பு அப்படின்னு சொன்னாவே அது எந்த ஆற்றலை தான் குறிக்கும்? மின் ஆற்றலை குறிக்கக்கூடியது. அப்போ மின் ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? Q²/2C. சரிங்களா? தென் சேம் டைமில் இயந்திர அமைப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சேமித்து வைக்கப்படக்கூடிய நிலை ஆற்றல் என்ன கொடுத்துக்கலாம்? ½ kx² அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ரைட். இப்போ நிலை ஆற்றல் சொல்லிட்டீங்க. அப்போ என்ன பண்ணும்? இயக்க ஆற்றல் என்னவா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், அதாவது எல்சி ஆசிலேட்டர்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்போது ஒன் இஸ் அ எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா இன்னொன்று என்னவா இருக்கும்? மேக்னெட்டிக் எனர்ஜியாக இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ Li². சரிங்களா? அட் த சேம் டைம் இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா த கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவலன் டு ½ mv² அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது தமிழில் மின் அமைப்பு, அதாவது எல்சி அலையியற்றிக்கு இடையே உள்ள ஒப்புமைகள் அப்படின்னு சொல்லும்போது மின் அமைப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆற்றலாக இருக்கும்? காந்த ஆற்றலாக நமக்கு கிடைக்கும். காந்த ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு ½ Li². அட் த சேம் டைம் என்ன கொடுத்துக்கலாம்? இயந்திர அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது அப்போ அவனுடைய இயக்க ஆற்றல் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? ½ mv². புரிஞ்சுதுங்களா? ஓகே, ரைட். ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்போ U is equal to 1/2 1/c Q² + ½ Li² அப்படின்னு சொல்ல முடியும். இதே இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது தட் இஸ் அ டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்போ E is equal to ½ ka² + ½ mv². அதாவது கைனடிக் எனர்ஜி அண்ட் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது நிலை ஆற்றல் மற்றும் இயக்க ஆற்றலின் கூடுதல் தான் என்ன கொடுத்துருக்கோம்? நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது இயந்திர ஆற்றல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த டாப்பிக்கில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மின் மற்றும் இயந்திர அளவுகளுக்கு இடையே உள்ள ஒப்புமைகள், அதாவது அனாலஜிஸ் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் குவான்டிட்டிஸை பற்றி என்ன பண்ணியிருக்கோம்? இதில் நாம் படிச்சிருக்கோம். இப்போ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஒன்று என்ன பண்ணலாம்? இப்போது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்டக்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்டு எது? மாஸ் எம். அதாவது தமிழில் சொல்லணும்னா இப்போது மின் அமைப்புன்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மின் அமைப்புக்கு பொருத்தமான செயல்பாடு, அதாவது இயந்திர அமைப்பில் இது மின் அமைப்புக்கு பொருத்தமான அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துக்கலாம்? மின் தூண்டல் எண் அப்படின்னு சொன்னோம்னா எல். ஸோ அது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்? நிறை அதாவது மாஸ் எம்முக்கு சமமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கலாம்? சப்போஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கலாம். அதாவது அலைவுகளின் கோண அதிர்வெண் என்னவா இருக்கும் அப்படிங்கிற என்ன பண்ணலாம்? இந்த அனாலஜிஸ் மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். ஒன்றை கண்டுபிடிச்சி தான் பார்க்கலாமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒமேகா அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி. கரெக்டுங்களா? ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்லும்போது இப்போ இது எப்படி எழுதுகிறோம்? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு √k/m அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போது இதில் k அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். விசை மாறிலின்னு சொல்லி கொடுத்துருக்குமா? அப்போது இந்த விசை மாறிலி எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்? மின் தேக்குத்திறனின் தகிலி 1/cக்கு சரிசமமாக இருக்கும். அதாவது கொடுத்துக்கணும்னா இப்போ மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது அப்போது என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? நாம் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு √k/m சொல்லியிருக்கோம். அப்போ கேக்கு ஈக்குவலண்டானது என்னது? விசை மாறிலி. சரிங்களா? ரைட். புரிஞ்சுதுங்களா? அப்போ விசை மாறிலி அப்படின்னா அதற்கு சமமான மின் அமைப்பு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மின் தேக்குத்திறனின் தலைகீழி 1/c அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் எ கெப்பாசிட்டன்ஸ் 1/c அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது ஈக்குவலாண்டானவன் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் k அப்படின்னு சொல்ல முடியும். சப்போஸ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு எது ஞாபகம் வந்துடணும்? மாஸ் m அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். சரிங்களா? இப்போது நாம் என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு கோண அதிர்வெண் ஒமேகா, அதாவது ஆங்குலர் ஃப்ரீக்வென்சியை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? √k/m சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே k அப்படிங்கிறது என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? நாம் ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி
கெப்பாசிட்டன்ஸ், அதாவது K இஸ் ஈக்குவலன்ட் டு 1/C அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இது இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியில், அதாவது மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துக்கலாம் நாம், கோண அதிர்வெண், அதாவது ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/√2π அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணியிருக்கோம், நாம் படிச்சிருக்கோம். சரிங்களா? நம்ம இந்த கான்செப்டில் இருந்து டேபிள் 4.3ல K இஸ் ஈக்குவல் என்ன சொல்லியிருக்கோம், 1/3 அண்ட் M இஸ் ஈக்குவல் L அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு கேக்கு வேறு என்ன பண்ணிக்கோங்க 1/C, அப்போ 1/C. மாசுக்கு வேறு என்ன பண்ணிக்கோங்க எல்னு சொல்லி கொடுத்துக்குவோம். அப்போ என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், 1/C இன்ட்டு 1/L அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாமா. அப்போது இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி ஆஃப் எல்சி ஆசிலேஷன் என்னவாக இருக்கும், ஒமேகா இஸ் ஈக்குவலன் டு என்ன எழுதிக்கலாம், கேயோட வேல்யூ 1/C, எம்மோட வேல்யூ எல், அப்போது 1/LC அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போது திஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/√LC அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நாம் எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இந்த டாப்பிக்கில் அட்டவணை 4.3லிருந்து K gives 1/3 மற்றும் M, அதாவது நிறையானது L அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்சி அலைவுகளின் கோண அதிர்வெண் எவ்வளோ இருக்கும் அப்படி என்ன பண்ணிக்கலாம், நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட். அப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள். அப்போ இந்த ஃபார்ம் தான் K அண்ட் Mக்கு பதிலாக இந்த மதிப்புகளை பிரதிகிறேன். அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய, அதாவது அட்டவணை 4.3ல் கொடுத்துருக்கக்கூடிய அட்டவணையிலேருந்து என்ன பண்ணுறேன், இந்த சமன்பாடை நான் உருவாக்குறேன். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/√LC அப்படி சொல்லி என்ன பண்ண முடியும், இந்த சமன்பாட்டிலேருந்து நாம் உருவாக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த கொஸ்டினை உங்களுக்கு 5 மார்க்குள்ளே அல்லது என்ன பண்ணலாம் 3 மார்க் கொஸ்டினையாவே கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கம்பேர் தி எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் எல்சி சர்க்யூட் வித் தி மெக்கானிக்கல் ஆசிலேஷன் ஆஃப் அ பிளாக் ஸ்ப்ரிங் சிஸ்டம் டு ஃபைண்ட் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி ஆஃப் தி எல்சி ஆசிலேஷன். அப்போ இதில் என்ன கண்டுபிடிச்சிக்கணும், ஆங்குலர் ஃப்ரீக்வென்சியை கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? ரைட். அதை தமிழில் சொல்லணும்னா, ஒரு சுற்றின் மின்காந்த அலைவுகளை சுருள்வில் நிறை அமைப்பின் இயந்திரவியல் அளவுகளுடன் ஒப்பிடுக. எல்சி அலை இயற்றியின் கோண அதிர்வெண்ணிற்கான கோவையை பண்புசார் முறைப்படி தருவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, தெளிவாக உங்களோட நோட்டில் எழுதி வச்சு படிங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.